ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான முறையில் வீட்டில் செய்யக்கூடிய அதிரசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் பாருங்கள், இந்த ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். மாவு பச்சரிசி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து இந்த ஒரு கப் எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். அது நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும் ஓகே தான். இப்போது இதை நல்லா வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அரிசியை 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள், இல்லை 4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு அரிசி. இப்போது நான் ஒரு வெள்ளை கலரில் ஒரு கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காட்டன் டவல் போல் நீங்கள் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது நல்லா பரப்பியாச்சு. இப்போது இதை லைட்டாக மிதமான வந்து ஃபேன் காற்றுல நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா அரிசி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒட்டக்கூடாது, லைட்டாக தான் வந்து படணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலையே வந்து இது மாவு அரைக்க போகிறோங்க, அதுதான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணியிருக்கேன் நான். சில பேர் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்து பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போது ஒரு சல்லடை வச்சு நம்ம வந்து இதை சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையாக இருக்கும், அதுக்காக தான். இது போல் ஒரு சல்லடையை யூஸ் பண்ணி நல்லா வந்து சலிச்சுக்கோங்க. சலிச்சு வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போது 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்தேங்க இல்லைங்களா, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து பொடியே வந்து நறுக்கி வச்சுருக்கேன் வெல்லத்தை. ஸோ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கப் எடுத்திங்களோ அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போங்க. அதாவது பாகு செக் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் நம்ம. ரொம்பவே முக்கியமான கட்டங்க இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாத, இதை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோவை. பாருங்கள், இது போல் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்படி எடுத்து நீங்கள் அந்த வெல்லத்தை இப்படி போட்டிங்கன்னா கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வரணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஒரு பால் ஷேப்லேயே அது வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளம்பாகாக இருக்குது. ரொம்ப இளம்பாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப வந்து முத்தின பாகாவும் எடுக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுக்கணுங்க. பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் செக் பண்ணுறேன். பார்த்து கையில் எடுக்கணுங்க. கையில் எடுத்தால் இந்த பால் ஷேப்பில் கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகி வரணும். பாருங்கள், இதான் வந்து கரெக்டான வந்து பதம். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மாவு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிரசம் செய்கிறது ரொம்பவே வந்து பெரிய வந்து என்ன சொல்கிறதுங்க, எடுத்ததுமே வந்து சிலருக்கெலாம் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே வந்து எல்லாமே வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 1க்கு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா ரொம்ப மாவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டான நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு, கரெக்டான மெஷர்மெண்ட்டு இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நான் ஒரு 2 நாள் அப்படியே வச்சுட்டேன். அதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியவே தான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து பக்குவமாக இருக்குது பாருங்கள். அதாவது எடுத்தால் இது இந்த அளவுக்கு வரணும். அதாவது சப்பாத்தி மாவுனா ரொம்ப ஹார்டாக இருக்கும், இந்த மாவுனா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதை ஒரு பால் ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்குங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வரும். நம்ம கடையில் வாங்குகிற அதிரசம் மாட்டமே கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து சர்க்கரை அதிரசமும் பண்ணலாம், சர்க்கரை பாகு எடுத்து. அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதே போல் பால் ஷேப்பில் இது போல் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை போல் ஒரு பாலித்தீன் கவர், அதாவது இது போல் ஆயில் கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா, நல்லெண்ணெய் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வாங்குவோம்ல, அந்த கவரில் வந்து இதை போல் வச்சுட்டு இதை போல் ஒரு கப்பு வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஷேப் வரதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இல்லை கையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். பாருங்கள், விரிசல் இல்லாத இவ்வளோ அழகாக வந்து ஷேப் வந்திருக்கு.
ரவுண்ட் ஷேப்பு. இது அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்குங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காஞ்சிடக்கூடாது, மிதமான ஹீட்டில் இருக்கணும். ஸோ எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக சும்மா லைட்டாக எடுத்து நான் வந்து அந்த அதிரச மாவை இதில் போடுறேன். இது நல்லா வந்து மேலே வரும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குது, எண்ணெயோடைய சூடு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது அர்த்தம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிரசமாக போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதாவது இளம் பாகில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும், அதிரசமாகவே வரவே வராது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் காய வச்ச பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாலை கொஞ்சம் தெளித்து ஒரு 2 நாள் அப்படியே வெளியே வச்சு மறுபடியும் வந்து சுட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ போட்டாச்சு. இதுவே வந்து முத்தின பாகாக இருந்ததுன்னா ஹார்டாகிடும் நீங்கள். ஸோ அதனால் கரெக்டான பாதத்தில் எடுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துடுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உடையாத எவ்வளோ அழகாக வந்திருக்கு அதிரசம். அதாவது ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வெளியே வந்து ரொம்ப கரிஞ்சிடறா போல் தெரியும். அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அதில் இருக்க ஆயிலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் நான் எல்லா அதிரசத்தையுமே போட்டு எடுத்துட்டேங்க. நம்மளோட சூப்பரான அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.